செப்டம்பர் 9. புனித பீட்டர் கிளாவர். ஸ்பெயின் நாட்டிலுள்ள வேட்யூ என்னும் இடத்தில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த விவசாய குடும்பத்தில் கிபி 1580 ஆண்டு பிறந்தார் பீட்டர் கிளாவர். பார்சலோனாவிலுள்ள பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற இவர் கிபி 1602 ஆண்டு பால்மா என்னும் இடத்தில் இருந்த இயேசு சபையில் சேர்ந்து, என் இறப்பு வரையிலும் என்னை இறைவனுக்காக அர்ப்பணிக்கிறேன் என்று வாக்களித்தார். கிபி 1616 ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட பீட்டர் கிளாவர் ஆப்பிரிக்காவிலிருந்து கொலம்பியாவிற்கு இழுத்து வரப்பட்ட கருப்பின அடிமைகளுக்கு இறைப்பணிகளை செய்தார். அடிமைகளின் வியாபாரம் தழைத்தோங்கி இருந்த அக்காலகட்டத்தில் அம்மக்களுக்கு பணியாற்றுவதற்காக அம்மக்களின் மொழியினையும் கலாச்சாரத்தினையும் அறிந்து கொண்டார். அடிமையாயிருந்த மக்களுக்கு 40 ஆண்டுகள் இறைப்பணிகளை செய்த அருட்தந்தை அலோன்சா சாந்தோவின் வழிகாட்டுதலின்படி தன் பணிகளை செய்த பீட்டர் கிளாவர் அம்மக்களுக்கு இறை அன்பையும் அடிப்படை மனித உரிமைகளையும் எடுத்துக் கூறினார். அடிமை முறைகளை ஆதரித்த அதிகாரிகளினால் பல்வேறு தடைகளையும் துன்பங்களையும் சந்தித்த அருட்தந்தை பீட்டர் கிளாவர் அடிமைகளாயிருந்த 3 லட்சம் மக்களுக்கு திருமுழுக்கு அளித்து ஆண்டவரை அறிவித்தார். அடிமைகள் எனது சகோதரர்கள் என்று கூறி அடிமைகள் தாங்களும் மனிதர்களே என்று உணரச் செய்து அவர்களின் நல்வாழ்விற்காக இறைப்பணிகளை செய்த அருட்தந்தை பீட்டர் கிளாவர் கிபி 1654 ஆண்டு செப்டம்பர் 9 விண்ணகமடைந்தார். அடிமைகளாக இருக்கின்ற மக்களிடம் நாம் வாயினால் பேசுவதை விட்டுவிட்டு தொண்டு நிறைந்த கரங்களால் பேச வேண்டும் என்று கூறி அடிமை மக்களுக்காக உழைத்த அருட்தந்தை பீட்டர் கிளாவரை திருத்தந்தை 13 சிங்கராயர் கிபி 1888 ஆண்டு ஜனவரி 15 புனிதராக உயர்த்தி அடிமைகளின் பாதுகாவலராக அறிவித்தார். புனித பீட்டர் கிளாவர் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் இன்றும் அடிமைகளாய் வாழுகின்ற மக்களுக்காகவும் அவர்களின் மீட்பிற்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.